கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவாக்கிய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோபு 9ஆம் அதிகாரம், அது 10ஆம் வசனம். யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். என்ன ஒரு அருமையான வார்த்தை பார்த்தீங்களாங்க. 2025ஆம் வருடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் அதெல்லாம் நடக்கப் போகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது உனக்கு தெரிந்ததும் அறிந்ததும் அறியாததுமான பெரிய காரியங்களே உனக்கு தெரிவிப்பேன். நம்ம எதையுமே 33:3 படிக்கிறோம். அப்ப நம்மளுக்கு தெரியாத பெரிய பெரிய காரியங்கள் புரிந்து கொள்ளும் வருடம் அது, தெரிந்து கொள்ளும் வருடம் அது உங்களுக்கு இருக்க போகிறது. ஆனா அது ஒரு காரியம், நம்ம தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமா? யோபு ரொம்ப அழகா சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்கிறவர் அப்படின்னு. யோபுட்ட இருந்தது எல்லாமே போயிடுச்சு. அவர் மனைவி கூட அவர் திட்டிட்டு உயிரை விட்டுட்டாங்க. ஆனா அவர் யோபு தன்னுடைய நிலைமையில நிலைத்து நின்றார். அவர் தன் தேவன் மேல கொண்ட விசுவாசம் தான் அந்த வார்த்தையெல்லாம் அவர் சொல்ல வச்சுச்சு. அப்ப அந்த விசுவாசத்தில் அவர் கரெக்டா நின்றாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், எல்லாம் அல்லேலூயான்னு போயிட்டார். அவர் பேசாம இருந்தார். அதனால அவருக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கிடைச்சிச்சு. அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் பேசும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, ரெட்டிப்பான ஆசீர்வாதம்னா என்னன்னா, நம்ம கையில இருக்கிறது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடையாது. தேவன் நமக்கு என்னென்ன செய்யணும்னு அவரோட ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பார்ல. இந்த என்னோட மகனுக்கு, என் மகளுக்கு நான் இந்த செய்ய போறேன் அப்படின்னு. அதே நம்ம நிறைய நேரத்துல நிறைய பேர் அதை முழுமையாக பெற்றுக்கொள்வது இல்லை. அது நிதர்சனமான உண்மை. பெரிய ஊழியக்காரர்களும் சரி, அந்த ஆரம்ப நிலைக்காரர்களும் சரி, தேவ விசுவாசிகளும் சரி, தேவன் நமக்கு வைத்திருக்கும் பெரிய காரியங்களை பெரிய ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்வதே இல்லை. ஏன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல சரிக்கிறோம், ஏதாச்சும் ஒரு இடத்துல விழுந்துடும். அந்த தேவன் என்ன நமக்கு ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காரோ அது ரெட்டிப்பாக கிடைக்குமா? அப்ப எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்களேங்க. ஏற்கனவே யோபு பெரிய செல்வசிமான், அவருக்கு தேவன் என்னென்ன காரியங்கள் வைத்திருப்பாரு பாருங்க. அப்ப ரெட்டிப்பான ஆசீர்வாதம், பெரிய எண்ணி முடியாத அதிசயங்கள். அப்ப இந்த வாழ்க்கை, இந்த வருடத்துல உங்கள் வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்கள் நடக்க போகிற ஒரு வருடமாக இருக்க போகிறது. ஒரே ஒரு காரியம், விசுவாசிப்போம், தேவனுடைய வார்த்தையில் விசுவாசிப்போம். கர்த்தர் எனக்காக புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு, என்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நான் அதை பத்தி பார்க்குறேன் ஆண்டவரே, உமது துணியோட நான் படிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு வேதத்தை படிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். ரொம்ப பெரிய காரியம் கிடையாது. ஏன்னா வேதத்தை எழுதியது யாரு? கர்த்தர் தான். அவர் மூலமாக தான் பரிசாவை நாம் எழுதுறதுனால எழுதப்பட்டது. நமக்கு அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஸ்கூலில் ஒரு புத்தகம் படிக்கிறீங்க, ஒரு ஸ்கூலில் லெசன் ஒன்று படிக்கிறீங்க, அதை எழுதினவர் யாரு உங்களுக்கு தெரியுமா? அது மேலே இருக்க புக்கை பற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அவரே முன்னாடி எழுதிட்டாரு. அவரே வந்த கிளாஸ் எடுக்கிறாரு. அவரே எல்லா கிளாஸ் எடுக்கிறது இல்லை, எல்லா ஸ்கூலுக்கு அவரே வந்த கிளாஸ் எடுக்கிறார். நான் தான் எழுதினேன், நான் சொல்லி தரேன்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதை ஒரு ட்ரெயின்டு பர்சன்ட்டை கொடுக்குறாரு. அவங்க அதை படிக்கிறாங்க. அவங்க படித்து இன்னொரு ஒரு குரூப்பை ட்ரெயின் பண்ணுறாங்க. அவங்க தான் ஒன்று சொல்கிறாங்க, 3ஆவது 4ஆவது ஆள்னா உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் இவர் நீங்கள் எப்பப்போலாம் வேதத்தை திறக்கும்போது, தேவனே கர்த்தாவே நான் வேதத்தை படிக்க போகிறேன், நீங்கள் என்கிட்ட சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னா உடனடியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத மிகப்பெரிய அதிசயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. வசனத்தை நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்களேங்க. கர்த்தர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த நன்மையோட வேதத்தை படிப்போம். நம்ம இந்த வருடத்தில் ஒரு முடிவு கொடுப்போம். கர்த்தாவே நீர் என்னுடன் பேசுவதை உணர வேண்டும் ஆண்டவரே, நீர் என்னுடன் இருப்பதை உணர வேண்டும் ஆண்டவரே, உமது திட்டத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, எனக்காக நீர் வைத்திருக்கும் காரியங்களை நான் செய்வேன் ஆண்டவரே என்று ஒரு முடிவெடுத்து அந்த முடிவுகளை நிலைத்து நிற்கும்போது, அந்த முடிவில் அப்படியே நம்ம நிலைத்து நின்று அதிலிருந்து பின்வாங்க மாட்டோம். முடிவு எடுக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆராய்ச்சி பார்க்கறது தான் உண்மைதான். ஒரு சில நேரத்தை கொடுத்துட்டே இருப்பாரு, அவங்க திருப்பி உழுந்து எந்திரிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப தேவனோட கிருபையில் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா இந்த பிள்ளைகிட்ட நான் சொல்லிட்டேன்னா இந்த பிள்ளை எனக்காக நிற்கும் அப்படின்னு நிற்கும்போது, உழுந்து எந்திரிச்சாலும் சரி, கர்த்தருக்காக நம்ம நிற்கும்போது தேவன் சொல்ற ஒரு காரியத்தை பாருங்களேங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஆமை ஜெபிப்போம். எங்களை அதிகமான பயன்பெண் பரலோகிதாவே, கர்த்தாவே நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்வதற்காக காத்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு முறையும் வேதத்தை திறக்கும் பொழுது நீரே எங்கள் பக்கத்தில் எங்களை குறித்து உமது திட்டம் என்ன என்பதை, இந்த வேதம் என்ன சொல்கிறது என்பதை போதித்தரும்.
நீரே எங்களுக்கு நல்ல டீச்சராக இருந்து நல்ல புதவராக இருந்து வேதத்தை எங்களுக்கு சொல்லித்தர மாட்டோம். அந்த நிலையில நாங்கள் நிலைத்து நிற்க நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள நோய்வாய்ப்பட்டவர்களை முகத்தை தெரியணுமப்பா. அதிசயமாக அற்புதமாக அவர்களை விடுதலையாக்கி நோயிலிருந்து நோய் பிடிகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்கள் எழுப்பி நிற்க போவதற்கு நன்றி ஆண்டவர். அநேகம் முன்பாக கர்த்தரை நான் தேடினேன், அவர் எனக்கு விடுதலை கொடுத்தார், என் நோயிலிருந்து என்னை விடுவித்தார் என்ற ஒரு சாட்சியாக நிற்க போவதற்கு நன்றி ஆண்டவரை. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.